ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல் 7th சம் பார்க்கலாம். சரியா? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, லெட் என் ஆஃப் ஏ அப்படின்னா ஏன்ற செட்டில் மொத்தமாக எம் எலமெண்ட்ஸ் இருந்திருக்கு. அடுத்து என் ஆஃப் பி, பின்ற செட்டில் மொத்தமாக என் எலமெண்ட்ஸ் இருந்திருக்கு. இதுதான் கவுண்ட். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற நான் எம்டி ரிலேஷனை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எம்டினா என்ன, நான் எம்டினா என்ன, இந்த ரிலேஷன்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்ணா. இப்போ ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1, 2. இதோட சப்செட் என்ன கண்ணா? இதோட சப்செட் என்ன? ஃபர்ஸ்ட் 1 இதை தனியா எடுத்து எழுதுவீங்க, அதுக்கப்புறம் 2 இதை தனியா எடுத்து எழுதுவீங்க, அதுக்கப்புறம் 1, 2 இதை தனியா எடுத்து எழுதுவீங்க. ஆமாவா? ஸோ மொத்தமா இதுதான் கண்ணா ரிலேஷன். இவங்க 1, 2க்குள்ளார இருக்கிற மொத்த ரிலேஷன் இதுதான். ஓகேவா? இப்போ இதுல நல்லா கவனிங்க, கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இதுல நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 2 போடுவீங்க, அதுல பவர் ஆஃப் ஏ போடுவீங்க. ஆமாவா? மேல என்ன இருக்கோ அது போடுவீங்க. இதுதான ஃபார்முலா. இதைத்தான் நம்ம முன்னாடி பார்த்து, இதுதான் ரிலேஷனுக்கான ஃபார்முலா. ஆமாவா? அப்போ 2 ஆஃப் என் ஆஃப் ஏ என்னது? மொத்தமா எத்தனை இருக்கு? ஏ 2. அப்போ என் ஆஃப் ஏ 2. இப்போ நான் கண்டுபிடிச்சேன் இல்லையா இந்த 4, இந்த 4 எதோட ஆன்சர்? நம்பர் ஆஃப் சப்செட். நம்பர் ஆஃப் சப்செட். இப்போ நான் சப்செட் கண்டுபிடிக்கும் போது எனக்கு எத்தனை எலமெண்ட் வந்தது? 1, 2, 3. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, மொத்தம் உனக்கு 4 எலமெண்ட் வந்திருக்கணும்னு எனக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எப்பயுமே கண்ணா ஒரு சப்செட்ல ஒரு எம்டி செட் கண்டிப்பா இருக்கணும். இப்ப கவுண்ட் பண்ணுங்க, 1, 2, 3, 4. அதனால தான் எனக்கு 4ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்போ ரிலேஷன் கண்டுபிடிக்கும் போது டெஃபினட்டா ஒரு எம்டி செட் இருக்கும், மித்தது எல்லாம் நான் எம்டி செட்டு. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்னா நான் நம்பர் ஆஃப் சப்செட்டோட ஃபார்முலாவை எடுப்பேன். இப்போ புரியுதாகனா நான் இதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஃபார்முலா எடுத்தேங்கிறது? இப்போ ஜென்ரலா இப்போ நான் கண்டுபிடிச்ச அந்த ரிலேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட் சப்செட்ல இருக்க எத்தனை எலமெண்ட் இருக்குங்கிற ஆன்சர் தான் நான் அங்க கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன். ஸோ இப்போ அவங்க நார்மலா கேட்டிருந்தா நான் இந்த ஃபார்முலா போட்டுருவேன். பட் ஆனா அவங்க நான் எம்டி செட் மட்டும் தான் கேட்கறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிப்பேன், ஒவ்வொரு சப்செட்லயும் எத்தனை எம்டி செட் இருக்கும்? ஒரே ஒரு எம்டி செட் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிப்பேன், -1ன்னு போட்டுப்பேன். ஓகேவா? இங்க நல்லா கவனிங்க. இப்போ சம்முக்கு வாங்க. நான் எம்டி ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 to the power n of a into n of b -1. ஆமாவா? ஸோ அப்போ ஏன்னா எனக்கு ரிலேஷன் ரெண்டுத்துக்கு தானே கேட்குறாங்க, அந்த ரெண்டுத்துக்கு தான் மேலே போட்டுக்கிட்டேன். ஸோ 2 of n of aன்றது m இன்ட்டு n of bன்றது n. ஸோ -1. இப்போ புரியுதா சாமி நான் ஏன் -1 பண்றேன்னு? ஒருவேளை எனக்கு நார்மல் ரிலேஷன் கேட்டிருந்தா இதுதான் எனக்கு ஆன்சரா வந்திருக்கணும். அவங்க நான் எம்டின்னு கேட்கறதுனால எம்டி செட்டை நான் எடுத்து விட்டுட்டு நான் எம்டியை மட்டும் எடுத்து எழுதிட்டேன். இது கிளியரா இருக்கா? புரியுதா? புரிஞ்சிருக்குன்னா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க, கொஞ்சம் இந்த லைக்கை தட்டி விடுங்க. தேங்க்யூ.